அதாவது அந்த எஃப்ஐஆர் காப்பி நான் அது பாதிக்கப்பட்ட சகோதரியை சந்தித்தேன், நேரில் வரவழைத்து இதெல்லாம் சந்தித்தேன். அப்போ பல அதிர்ச்சியான தகவல். பெரும் முதலாளிகளிடம் பங்கு சந்தையில் இரட்டிப்பு பண்ணி தருவதாக இவர் மீது ஏறக்குறைய 200 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக வழக்கு இருக்கு. அவர் மேலே ஆமாம், வழக்கு இருக்கு. சிபி இவரை தடை செஞ்சு அன்புச்செழியன்னு ஒருத்தர், அவரு இவருக்கு பணம் கொடுக்கணும், அந்த பணத்தை இவர் வாங்குவதற்கு இது போன்ற செய்தி வாசிப்பாளர், இதுதான் இவருடைய டார்கெட். பாலியல் ரீதியா அவர்கிட்ட நீ அடிக்ட் ஆயிரு, அதன் பிறகு மீண்டு வந்து நீ வழக்கு தொடு. எங்க வழக்கு தொடுத்தா அந்த அன்புச்செழி எந்த வழக்கில் ஒரு ஜெயிலுக்கு போவார்? பாலியல் வழக்கில் போவார். அதோட தப்பிச்சு போயிடுவாரா? இதற்காக இந்த பெண்ணை அழுத்தம் கொடுக்குறாரு. இது நான் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நான் வரமாட்டேன். பல கோடி ரூபாய் மோசடி தற்காத்துக் கொள்வதற்காக நீங்க மோடியுடைய கொரோனா நிதியில 1 கோடி கொடுத்து மோடிக்கு படம் பண்ணி மாட்டி வச்சிருக்கேன். நிர்மலா சீதாராமன் படம் பண்ணி மாட்டி வச்சிருக்கேன். நிர்மலா சீதாராமனுக்கு நான் தான் ஆலோசனை, சபரீஷனுக்கு நான் தான் ஆலோசனை, சீமானுக்கு நான் தான் ஆலோசனை. இப்படி கார்ப்பரேட் நிறுவனங்களாக வைத்து ஏமாற்றி மோசடி செய்து தொழில் ரீதியான பாலியல் பெண்களை பழக விட்டு படம் எடுத்து அவனை அதோடு ஓட விட்டு, இதற்காக இப்போ ஃபேஷன் என்னன்னா செய்தி வாசிப்பாளர். இல்லை, இதில் குறிப்பாக எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, இப்போ சுந்தர் மேலே இந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, அதனால அவர் வந்து கைது செய்யப்பட்டார், மறுபடியும் விடுவிக்கப்பட்டார். அவங்க மனைவி இதில் எங்கேருந்து வராங்க? மனைவி எங்கேருந்து வராங்கன்னா, இப்போ அந்த பொண்ணு என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தொடர்பு இல்லை, எல்லா ரகசியம் தெரிஞ்சு போச்சு. அன்புச்செழியை மிரட்ட சொன்னது, இவங்க அலுவலகத்தில் பாலியல் பெண்கள் வந்தது, இந்த பொண்ணுக்கு எதுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டு, இந்த கார் வாங்கிடலாம் பிடிச்ச இதே மாதிரி ஆக்கிடுறேன்னு சொல்லி 3 மணி நேரம் அடைச்சி வச்சு டார்ச்சர் பண்ணுறாரு. மார்பில் கை வைக்கிறாரு, புகார் இருக்கு பாருங்க, எஃப்ஐஆர் இருக்கு பாருங்க. மார்பில் கை வைக்கிறாரு, கட்டி பிடிக்கிறாரு, கிஸ் அடிக்கிறாரு. என்ன அப்போ இந்த பொண்ணை கணவருக்கு ஃபோன் பண்ணி இதை காப்பாற்ற சொல்லுது. 100க்கு ஃபோன் பண்ணி தான் போலீஸ் வந்து உடச்சி எடுத்துகிட்டு போயிருப்பான். அது செய்யலை. 3 மணி நேரம் என்ன நான் உங்களை சொன்ன அவ்வளோ ரகசியங்களும் வெளியே சொல்லிடுறாங்க. அன்புச்செழியை நடத்த சொன்னது, அன்புச்செழியை தவறாக நீ அவனோட செக்ஸ் வச்சுக்கா யார் சொல்றா? கணவன் மணி 2 பேருமே சொல்றாங்க. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் ஐயா, சில நாட்களுக்கு முன்பு ஒரு தொழில் முனைவரும் அதே போல் பங்குச்சந்தை குறித்து ஒரு ஆர்வலர், ஒரு பெரிய அது குறித்து ஒரு பெரிய ஒரு அதிபராக இருக்கக்கூடியவர், அது குறித்த ஆலோசனைகள், அது குறித்த கணக்குகள்லாம் சொல்லக்கூடியவர், அவர் மீது செய்தி வாசிப்பாளர் பெண் மாதிரி பாலியல் குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க. ஆனால் அவர் கைது செஞ்சாலும் ஒரு ரிமாண்ட் செய்யப்படலை, ஒரு முகாந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாரு. ஸோ இந்த விஷயம் வந்து ஒரு செய்தி வாசிப்பாளர், ஒரு பிரபல தொழிலதிபர் போடப்பட்டதை ஒரு அரசியல் பழிவாங்க நடவடிக்கைன்னு சீமான் போன்றவர்கள்லாம் சொல்கிறாங்க. என்ன நடந்ததுங்க? அதோட உண்மை நிலை என்ன? அதாவது இது அந்த எஃப்ஐஆர் காப்பி, நான் அது பாதிக்கப்பட்ட சகோதரியை சந்தித்தேன், நேரில் வரவழைத்து இதெல்லாம் சந்தித்தேன். அப்போ பல அதிர்ச்சியான தகவல் எனக்கு கிடைச்சது. இப்போ இந்த நபர், அவர் பேர் பூரிசாய் ராஜாமணி சுந்தர், இவருடைய பேர். ஓகே. இப்போ இவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படின்னா, ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுருக்கார். ஓகே. விஜய் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய, விஜய் எப்படி வசதியாக இருக்கார், விஜய் திரிஷாலாம் எப்படி வசதியாக இருக்காங்க, அதே போல் வீட்டுக்குள்ளேயே ஸ்விம்மிங் பூல், ஒரு சினிமா தேட்டர் வீட்டுக்குள்ளேயே, ஒரு ஜிம்மு, ஒரு பிளே கிரவுண்டு, எங்கே வீட்டுக்குள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஏறக்குறைய ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட், வீட்டினுடைய மதிப்பு ஒரு 40 கோடி. இவ்வளவு பெரிய வசதியான நபர், இப்படி தொழில். இப்போ அந்த சகோதரி என்ன குற்றச்சாட்டுறான்னா, அன்புச்செழியன்னு ஒருத்தர், அவர் இவருக்கு பணம் கொடுக்கணும், அந்த பணத்தை இவர் வாங்குவதற்கு இது போன்ற செய்தி வாசிப்பாளர் பெண்கள்.
இதுதான் இவருடைய டார்கெட். ஏன்னா இப்போ இந்த பெண்கள் பிரபலம், இந்த பிரபலமாக இருக்கிற காரணத்தினால் அவர்களை பேட்டி எடுக்கிறேன்னா அந்த தொழிலதிபர் வந்துடும். அவர்களுடைய அரசியல்வாதி ப்ளஸ் அதிகாரிகளுடைய கள்ளப்பணத்தை நான் இரட்டிப்பாக்கி தர்றேன், இப்படி அவர்களை நம்ப வைத்து பல கோடி ரூபாய் வாங்கிடணும். இப்படி வாங்கி பல கோடியை இவர் பங்குச்சந்தை முதலீட்டில் போடுறாரோ, அவருடைய அக்கௌண்ட்டில் போடுறாரோ, திருப்பி அந்த பணம் ரீபேமெண்ட் கொடுக்கறது இல்லை. அப்போது பணம் கொடுத்தவன் திருப்பி கேட்கும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ இந்த பெண்களை பயன்படுத்தி அவர்களை பேட்டி எடுக்க விடுறது. பேட்டி எடுக்க விடுகிற பொழுது இந்த பெண்கள்கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ பாலியல் இச்சைக்கு அவருக்கு உடன்படணும். பாருங்க, பங்குச்சந்தை இல்ல, பங்குச்சந்தை பணம் கொடுத்தாங்கல்ல, ஒரு பங்குச்சந்தையில் பணம் கொடுக்குற பூராம பெரிய அரசியல்வாதி, பெரிய அதிகாரி. அப்போ அந்த அதிகாரி 5 கோடி 10 கோடி இவர்கிட்ட பங்குச்சந்தையில் பணம் கொடுக்குறான். அப்போ அந்த பணத்தை இவர் மோசடி செய்கிறார். மோசடி செய்துட்டு அந்த பணத்தை குடுன்னு கேட்குற பொழுது, நீங்கள் இதே போல் ஒரு பெண், அது பேர் வேண்டாம், அது ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஒரு பத்திரிகை துறையில் இருந்த ஒரு பெண். இப்போ அந்த பெண்ணை தலைமறைவாக எங்கே இருக்குன்னு தெரியல. குமுதம் வரதராஜனும் அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொள்கிறான். குமுத வரதராஜன் பாப்பா பையன், இடையில ஒரு குற்றம், அதே பெண்ணு தான். அந்த பெண் இப்போ எங்கே இருக்கு எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்ல விரும்பல. ஏன்? பாவம், அதோடைய அமைதியாக இந்தியா விட்டே போயிடுச்சு. இந்தியா விட்டே போய் வேற ஒரு நாட்டில் ஒரு சாதாரண பியூட்டி பார்லரில் வேலை பார்க்குது. பெண் செய்தி வாசிப்பாளர் எங்கே வேலை பார்க்குது? பியூட்டி பார்லர், ஒரு வெளிநாட்டில். அப்போது எந்த அளவுக்கு அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்டு அந்த பயன்படுத்தி கொண்டவர் மீது அந்த பெண்ணை விட்டு வழக்கு தொடுக்க சொல்கிறது. பணம் கேட்க ஓடி போயிடுவான். இப்போ இந்த நம்ம சொல்லுது, அதே போல பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள், அதே போல வற்புறுத்தப்படுகிறார். நீங்க அவங்க வீட்டிலேயே பாலியல் பெண்கள் நிறைய பேர் வந்து போறாங்க, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். எங்க? சுந்தர் வீட்டுல சுந்தருடைய மனைவியே அதை அனுமதிக்குது. என்னங்க இப்படி நடக்குதுன்னா, இந்த தொழில் இதெல்லாம் சகஜம். ரோல்ஸ் ராய்ஸ் கார், ஜாகுவார், இதெல்லாமே 5 கோடி ரூபா கார் இதெல்லாம். அப்போ இப்படி பல பேர் பல கோடி ரூபாயை வந்து இழந்திருக்கான். இப்போ இவருடைய ஸ்டைல் என்னன்னா, இவர் சாதாரண ஆசிரமத்தில் விளந்த ஒரு அநாத குழந்தை. இவருடைய மனைவியும் ஆசிரமத்தில் வளர்ந்த அநாத குழந்தை. 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஆசிரமம் தான் இவர்களை வளர்த்துது. 87 93 வரைக்கும் குஜராத்தில் போய் ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் கணக்கு வாத்தியாராக இருக்கார். இந்த கணக்கு வாத்தியார் குஜராத்தில் இருந்த பொழுதுதான் குஜராத்திகளோடு சேர்ந்து இந்த பங்குச்சந்தை முதலீட்டை கற்றுக்கிறார். கற்றுக்கொண்ட பிறகு 93 2005 சிங்கப்பூர் சிட்டிசன் ஆகிறார். சிங்கப்பூர் சிட்டிசன் ஆன பிறகு அங்கு அதே பங்குச்சந்தை வர்த்தகம், அந்த பங்குச்சந்தை வர்த்தகத்தில் இவருடைய மோசடிக்கு சிங்கப்பூரில் யாரும் இவருடைய வலையில விழுகலை. திருப்பி இந்தியா வராரு. இந்தியா வந்து என்ன பண்ணுறாருன்னா, 2007 தான் இந்தியா வராரு. அப்போது அவர் இங்கே வந்து என்ன பண்ணுறாருன்னா, நிதி ஆலோசகர், பங்குச்சந்தை நிதி ஆலோசகர், பொருளாதார நிபுணர், பங்குச்சந்தை நிபுணர், இப்படி பல பட்டங்களை இவரே போட்டுட்டு சபரீசனோடு நெருக்கமாக இருப்பதை போல சொல்கிறார். சபரீசனுக்கு ரொம்ப நெருக்கம். ஏன்னா இப்போ இந்த வழக்கில் திமுகவை சேர்ந்தவங்க குடும்பம்தான் இவரை வழக்குக்கு ஆஜராயிருக்கு. இப்போ இவர் என்ன பண்ணுவார், சீமானுக்கு நெருக்கம். சீமானுடைய நிதி ஆலோசகர் இவர் தான். அதனால சீமா அவருக்காக அறிக்கை கொடுத்துருக்காரு. அதே போல் இவர் இந்த ட்விட்டர் கணக்கில் என்ன பண்ணுவார்னா, ட்ரேடிங் பார்ட்னர், இதில் பல கோடி ரூபாய் பெரும் முதலாளிகளிடம் பங்குச்சந்தையில் இரட்டிப்பு பண்ணி தருவதாக இவர் மீது ஏறக்குறைய ஒரு 200 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக வழக்கு இருக்கு. அவர் மேலே? ஆமாம், வழக்கு இருக்கு. சிபி இவரை தடை செஞ்சிருக்கு.
ஓகே. பங்குச்சந்தையை கண்காணிக்கக்கூடிய சிபி இவரை தடை செய்து 6.5 கோடி ரூபாய் அபராதம் செலுத்தியிருக்கு. அப்போ எத்தனை கோடி மோசடி பண்ணியிருப்பான் இந்த நபர். அப்போது ஒரு பங்குச்சந்தை முதலீட்டாளர் கேட்குறாரு, நீங்கள் இது வரைக்கும் உங்களுடைய பயோடேட்டா கொடுங்க, எவ்வளோ லாஸு எவ்வளோ லாபம். லாபத்தை மட்டுமே காமிக்கிறீங்க, லாஸை காமிக்கிறதே இல்லை. உங்களுடைய ஒரு 10 ஆண்டு கால பயோடேட்டா கொடுங்கன்னுனையும் அவர் சொன்னாராம், உங்கள் மகள் மனைவி 2 பேரும் கற்போடு இருக்காங்களான்னு எங்களை நிரூபினார். என்ன இதுக்கு என்ன சம்பந்தம்? நீங்கள் நான் தொழில் பண்ணால் நட்டமாதிரி சொல்கிறீங்கல்ல, பங்குச்சந்தையில் நீங்கள் கொடுத்த பணம் லாஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்கல்ல, நான் எத்தனை கோடி ரூபாய் லாபம் சம்பாதிச்சிருக்கேன், எத்தனை கோடி ரூபாய் நட்டமாக இருக்குன்னு கேட்குறீங்கல்ல, நான் 2ஐயும் தர்றேன். அதே போல் உங்களுடைய மனைவியும் மகளும் கற்போடு இருக்காங்கன்னு எனக்கு நிரூபிக்க முடியுமான்னு கேட்குறேன். இதில் பெரிய பஞ்சாயத்தாகி செபிக்கு புகார் போய் எதில் ட்விட்டர்லேயே சொல்கிறாரு, ஃபேஸ்புக்லேயே சொல்கிறாரு. அப்போது இது பெரிய சர்ச்சையாக மாறி அந்த அக்கௌண்ட்டுக்கு க்ளோஸ் பண்ணி தப்பி சிங்கப்பூர் ஓடி போயிடுறாரு. இவர் சிங்கப்பூர் பாஸ்போர்ட், துபாய் பாஸ்போர்ட், இந்திய குடிமகனே அல்ல. இதை ரத்து பண்ணிட்டார். ஏன்னா இங்கே செபியில் இவர் இப்போ என்ன எப்படி என்ன தொழில்னா ஆன்லைன் வகுப்படுக்கிறார். ஆன்லைன் வகுப்படுத்து இப்போ இந்த பொண்ணு இருக்குல்ல, எப்படி கன்வின்ஸ் பண்ணுறாருன்னா, உன்னுடைய கணவனை என்ன மாதிரி ஆக்கிடுறேன், 40 கோடி ரூபாய்க்கு வீடு, ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரு, ஜாகுவார். இந்த ஜாகுவார் ரோல்ஸ் ராய்ஸ் எல்லாம் 5 லட்சம் கோடி வச்சுருக்கவன் தான் இதை வச்சுருப்பான். மார்ட்டின் வீட்டில் வச்சுருப்பாங்க, சபரிசை வீட்டில் வச்சுருப்பாங்க, எடப்பாடி வீட்டில் வச்சுருப்பாங்க, எம்ஏ ராமசாமி வீட்டில் வச்சுருப்பாங்க. அப்போது பாசியம் அபினேஷ் வச்சுருப்பான். அப்போ உன் கணவனையும் இது மாதிரி நான் பண்ணிடுறவனையும் இந்த பெண்ணை ஏமாந்துருச்சு. ஏமாந்து என்ன நடக்குதுன்னா, நான் அன்பு செழியன்னு ஒருத்தர்கிட்ட நிறைய கள்ளப்பணத்தை வாங்கி இந்த பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணியிருக்கேன். பண்ணி அதை பூரா இப்போ நான் அவருக்கு கொடுக்கல, அவர் என் மேல் வழக்கு போடுறாரு. நீ அவர்கிட்ட போய் பாலியல் ரீதியாக அவர்கிட்ட நீ அடிக்ட் ஆயிரு, அதன் பிறகு மீண்டு வந்துடு, நீ வழக்கு தொடு. எங்க வழக்கு தொடுத்தா அந்த அன்பு செலி எந்த வழக்கில் ஒரு ஜெயிலுக்கு போவார்? பாலியல் வழக்கில் போவார். அதோட தப்பிச்சு போயிடுவாரா? இதற்காக இந்த பெண்ணை அழுத்தம் கொடுக்குறாரு. இது நான் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நான் வரமாட்டேன், என்னுடைய கணவருக்கு நீ இந்த பெண்ணை எப்படி அறிமுகமாகுதுன்னா, பங்குச்சந்தை முகவர், மிகப்பெரிய செல்வந்தர், கோடீஸ்வரர், இவரை பேட்டி எடுக்க போகுது ஒரு தொலைக்காட்சியிலிருந்து அனுப்புகிறாங்க. தொலைக்காட்சி அனுப்பின பிறகு இந்த பெண்ணை நம்ம எளிதாக நமது மோசடி வேலைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம், பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொள்ளலாம், பாலியல் ரீதியாக நம்ம முதலீட்டாளர்களுக்கு பயன்படுத்தி கொள்ள செய்து படம் எடுத்து அவனை வழி கொண்டு வரலாம். இப்போ இதே போல தான் பழைய பெண்ணை பயன்படுத்தியிருக்காங்க, பல பெண்களை பயன்படுத்தியிருக்காங்க. பல பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் இவரை பணம் கொடுத்து பூரா இந்த போக்சோ சட்டத்துக்கு பயந்து என்ன ஆயிடுச்சு, தப்பி ஓடி போயிட்டான். இவர் தான் சீமானுக்கு நண்பர். எப்படி அதே போல நீங்க இவருக்கு 1.2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு. எல்லாம் என்ன நினைக்கிறான், எல்லாம் இவர் என்ன போடுவார்னா, ட்ரேடு பார்ட்னர், என் லைஃப் ஸ்டைலை பாருங்க, ஸ்விம்மிங் பூல்ல பாருங்க, ஜாகுவார் காரை பாருங்க, ரோல்ஸ் ராய்ஸ் காரை பாருங்க, என்னுடைய அலுவலகத்தை பாருங்க. இதே போல நீங்க வந்துடலான்னா 25 லட்சம் ரூபா டெபாசிட் இருக்குல்ல, வங்கியில் டெபாசிட் இருக்கிறவங்க தான் இவர்கிட்ட ஸ்டூடெண்டாக போகணும். அதுக்கு $2000 ஆலோசகருக்கான ஃபீஸ். எவ்வளவு? $2000, 25 லட்சம் ரூபா நீங்கள் வங்கி கணக்கில் காமிக்கணும். இது எப்படி? ஆன்லைன் கிளாஸ். நேரடியாக போனோம்னா அவருக்கு 2 லட்சம் ரூபா கொண்டு கேஷாக கொடுக்கணும். ஒரு வாரம் 10 நாள் ஆலோசனை முடிஞ்சோடனே நீங்கள் அப்புறம் ஆன்லைனில் தான். இப்படி ஏறக்குறைய பல ஆயிரம் மாணவர்களை இந்த $2000, 2 லட்சம் பணம், இப்படி இதுதான் இவருடைய பிரதான தொழில். ஆனால் பல கோடி ரூபாய் மோசடி தற்காத்து கொள்வதற்காக நீங்கள் மோடியினுடைய கொரோனா நிதியில்
1 கோடி கொடுத்து மோடிட்டு படம் எடுத்து மாட்டி வச்சிருக்காரு. ஓ நிர்மலா சீதாராமன் படம் எடுத்து மாட்டி வச்சிருக்காரு. நிர்மலா சீதாராமனுக்கு நான் தான் ஆலோசகர், சபரீசனுக்கு நான் தான் ஆலோசகர், சீமானுக்கு நான் தான் ஆலோசகர். இப்படி கார்ப்பரேட் நிறுவனங்களாக வைத்து ஏமாற்றி மோசடி செய்து பாலியல் பெண்கள் தொழில் ரீதியான பாலியல் பெண்களை பழக விட்டு படம் எடுத்து அவனை அதோடு ஓட விட்டு, இதற்காக இப்போ ஃபேஷன் என்னன்னா செய்தி வாசிப்பாளர். அந்த பழைய பொண்ணு எங்கே இருக்குன்னே தெரியல. பல முறை இவரால் அப்யூஸ் பண்ணப்பட்டு அந்த பெண்ணு இந்த பத்திரிகை தொழிலை விட்டே போயிடுச்சு. இல்லை இதில் குறிப்பாக எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்போ சுந்தர் மேலே இந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, அதனால அவர் வந்து கைது செய்யப்பட்டாரு, மறுபடியும் விடுவிக்கப்பட்டார். அவங்க மனைவி இதில் எங்கேருந்து வராங்க? மனைவி எங்கேருந்து வராங்கன்னா இந்த கூட்டமே வீட்டில் தான் நடக்கும். ஓகே, எங்க பட்டம்பாக்கம் வீடு, விஜய் வீடு இருக்குல்ல, 4வது வீடு. ரோல்ஸ் ராய்ஸில் வந்தால் யாருங்க தடுத்து நிறுத்துவா? இன்னைக்கு அதாவது எவ்வளவு அறிவாளி பெண்கள், அழகான பெண்கள். இந்த ஸ்டைலை பார்த்தா இதை யார் கன்வின்ஸ் பண்ணுறது? மனைவி தான் கன்வின்ஸ் பண்ணுது. மங்கை அந்த அம்மா பேர். அது எப்படின்னா, இவரே உங்கள் வீட்டுக்காரரு என்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்துறாரு, செக்ஸ் டார்ச்சர் கொடுக்குறாரு, வாட்ஸ்அப் அனுப்புறாரு, ஃபேஸ்புக், இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க. யார் சொன்னது? யார் சொன்னது? அவங்க மனைவி. ஆசிரமத்தில் வளர்ந்த சுந்தருடைய மனைவி. பையன் வந்து கனடா விட்டுருக்கானா. இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க. நீ ரிச்சாக வரணும்ல. இதெல்லாம் உன்னை இழந்தா தான் உன்னை அடைய முடியும். கொலை மிரட்டல் கொடுத்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆமாம். இப்போ அந்த பொண்ணு என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தொடர்பு இல்லை, எல்லா ரகசியம் தெரிஞ்சு போச்சு. இல்லை அன்பு செல்லியை மிரட்ட சொன்னது, இவங்க அலுவலகத்தில் பாலியல் பெண்கள் வந்தது, இந்த பொண்ணுக்கு எதுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டு, இந்த கார் வாங்கிடலாம், உன் புருஷன் இதே மாதிரி ஆக்கிடுறேன்னு சொல்லி நீங்கள் 3 மணி நேரம் அடைச்சி வச்சு டார்ச்சர் பண்ணுறாரு. மார்பில் கை வைக்கிறாரு. புகார் இருக்கு பாருங்க, எஃப்ஐஆர் இருக்கு பாருங்க. மார்பில் கை வைக்கிறாரு, கட்டி பிடிக்கிறாரு, கிஸ் அடிக்கிறாரு. என்ன அப்போ இந்த பொண்ணை கணவருக்கு ஃபோன் பண்ணி இதை காப்பாற்ற சொல்லுது. 100க்கு ஃபோன் பண்ணி தான் போலீஸ் வந்து உடச்சி எடுத்துகிட்டு போயிருப்பான். அது செய்யலை. 3 மணி நேரம் என்ன நான் உங்களை சொன்ன அவ்வளோ ரகசியங்களும் வெளியே சொல்லிடாத. அன்பு செல்லியை மிரட்ட சொன்னது, அன்பு செல்லியவன்ட்ட தவறா நீ அவனோட செக்ஸ் வச்சுக்க. யார் சொல்கிறா? கணவன் மனைவி 2 பேருமே சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, அன்பு செல்லியை ஒரு 5 கோடி 10 கோடி இவங்ககிட்ட முதலீடு பண்ணியிருப்பார் ஷேர் மார்க்கெட் இவங்களை நம்பி. அப்போ அதெல்லாம் அதாவது இவர் என்ன பண்ணுவார்னா, அவங்க பேரில் பண்ண மாட்டாராம், இவர் பேர்லேயே வாங்கி பண்ணுவார். பணத்தை வாங்கி இவர் பெயர்லேயே பண்ணி வர்ற லாபத்தில் ஒரு பர்சன்டேஜ் இவருக்கு. இப்போ இதுக்கு இது போன்ற பாலியல் பெண்கள்லாம் அந்த வழக்கு நிற்காது. அதனால் இது போன்ற மீடியாக்களில் இருக்கக்கூடிய பெண்களை பெரும் முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவான், எளிமையாக பழகுவான். தற்செயலாக செக்ஸ் வைத்து கொள்ள இவர்கள் விரும்புகிற பொழுது அதான் அவர்களும் விரும்புவார்கள். வேற பாலியல் ரீதியான பெண்கள் அவன் பல பேரை பார்த்துருப்பான். இல்லை இப்போ அவர் வந்து கை செய்யப்பட்டாரு, உடனே நீதிமன்றம் வந்து முகாந்திரலன்னு சொல்லி விடுவிக்கிறாங்க. இப்போ இது எதை காட்டுதுங்க? இப்போ தமிழக அரசாங்கம் இந்த விஷயத்தில் அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ணாது. நீங்கள் இந்த பெண்ணு காவல்துறை எப்பவுமே ஏவல் துறையாக தான் இருக்கு. ராயப்பேட்டை ஸ்டேஷனில் கொடுத்துருக்கு, புகாரே எடுக்கல. அவனை கூட கேட்டிருப்பாங்க, அவன் ஒரு காசு கொடுத்துருப்பான், முடிஞ்சு போச்சு. கமிஷனர்கிட்ட போய் இந்த அம்மா 1 வாரம் அலைவு. காவல்துறை எப்படி இருக்குன்னு பாருங்க. புகார் வந்தோடனே சுந்தர் கடிச்சிருப்பார் இன்ஸ்பெக்டர், ராயப்பேட்டை இன்ஸ்பெக்டர். சார் புகார் இருக்குது சார், உங்களுக்கு வக்கீல் அனுப்புகிறாங்க, ஒரு 2 லட்சம் கொடுத்து அனுப்புகிறாங்க, இதை பார்த்து முடிச்சு விடுங்க, அவ்வளோ. காலையில் வரும்போதே பூஜை போட்டு இன்ஸ்பெக்டர் வருவார். இன்றைக்கி எவ்வளோ என்ன எதை பார்க்கலாம், எதை அடிக்கலாம், எதை என்ன பண்ணலாம். அதிகாரி பூரா அப்படி தானே இருக்கான். அப்போ அந்த அம்மா கமிஷனர்கிட்ட போய் மெயிலை கொடுத்து தொந்தரவு பண்ணியனால இதை கூட விசாரிச்சு நடவடிக்கைனால அவர் சிறை. சபரீஷன் பின்னாடி, சீமா பின்னாடி, அவரை போய் கை வைக்க முடியுமா? ரோல்ஸ் ராய்ஸ் காரில் வர்றாரு. நீங்கள் ஒரு சாதாரண பிஎம்டபிள்யூ காரில் போனாலே போலீஸ்காரன் தடுக்க மாட்டான். நீ குடிச்சிருந்தாலும் சரி, உள்ள பாலியல் பெண் இருந்தாலும் சரி, பிஎம்டபிள்யூ பென்ஸு ஆடி போனாலே போலீஸ் தடுக்க மாட்டான். இவர் போகிறது எது? மொத்த மெட்ராஸில் 100 கார் தான் ஓடும். சபரீஷன் வச்சுருப்பாரு, கலாநிதி மாறன் வச்சுருப்பார், தயாநிதி மாறன் வச்சு லெஜண்ட் சரவணா வச்சுருப்பாரு, எடப்பாடி பையன். அப்போ இந்த இன்ஸ்பெக்டர் மடக்குவாரா? இப்போ இதை சிபிஐ விசாரிக்கணும். விசாரித்தா வெளிநாடுகள் இவருடைய பணம் பூரா துபாயிலையும் சிங்கப்பூர்லையும் இருக்கு. பல முதலீட்டாளர்கள் பல கோடி ஏமாந்துருக்கு.
அப்போ இத சீமானும் விசாரிக்கணும். சீமா அவருக்காக அறிக்கை விட்டுருக்கான். பாதிக்கப்பட்டவர் பத்திரிகை துறையை சேர்ந்த பெண். ஒரு பெண்ணை என்ன ஆனானே தெரியல. இந்த மோசடி குற்றவாளிக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற எந்த பெரிய மனிதன் யார்? திமுக குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் உடனடியே வந்து இவருக்கு வழக்குக்காக வர வழக்கறிஞர்கள். அப்போ சபரீஷனுக்கு பெரும் முதலீடுகள் சிங்கப்பூர்லேயோ துபாயிலையோ இந்திய பணத்தை ஹவாலாவில் கொண்டு போய் உண்டியலை கொண்டு போய் இவர் நிதி மோசடி செய்திருக்கிறார். அமலாக்கத்துறை இதில் கண்டிப்பாக தலையிட வேண்டியிருக்கும். தலையிட்டால் பல மர்ம முடிச்சுக்களை அவிழ்க்க வேண்டியிருக்கும். இவர் மோடிகிட்ட படம் ஒரு கோடி கொடுத்து படம் எடுத்து மாட்டி வச்சிருக்காரு. அந்த பொண்ணு சொல்கிறாரு, உனக்கு எந்த உண்மையும் வெளியே சொல்லிடாத, எந்த உண்மையோ வெளியே சொல்லிடாத, உனக்கு நான் பணம் தர்றேன். ஒரு பெண்ணுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ ஏதோ பல ரகசியம் இருக்கு. நீ என்கிட்ட இருந்து நீ தப்பிச்சு போனேன்னா உன் சேனல் முதலாளிகிட்ட வந்து பார்ப்பேன், நீ வேலை பார்க்க விடாமல் செஞ்சிருவேன். அதே போல தான் நீங்கள் குமுதா வரதராஜன் பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்டு, இந்த சுந்தர் பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்டு பல முதலீட்டாளர்களுக்கு விருந்தாக்கி பல விஷயம் ஒழிஞ்சிருக்கு. அந்த பொண்ணு இந்தியாவிட்ட தப்பிச்சு ஓடி போச்சே, எதையுமே புலனாய்வு பண்ணலையே. இவன் தான் 5000 கவர் போட்டு கொடுத்தா வாங்கிட்டு போயிடுவான், 50,000 கொடுத்தா பேட்டரியே முடிச்சிருவானே. எவ்வளோ விஷயம் ஒழிஞ்சு கிடக்குன்னு பாருங்க. அப்போது இந்த செபியில் வந்து RIAன்னு சர்டிஃபிகேட் இருக்கணுமா? இருந்தால்தான் இந்த பங்குச்சந்தை வர்த்தகம் பண்ண முடியுமா? இந்த லைசன்ஸ் அவனுக்கு இல்லை. RIA சர்டிஃபிகேட்டை பதிவு செய்யாமையே பல கோடி ரூபாய் வர்த்தகம் பண்ணதுனால 6.5 கோடி செபி ஃபைன் போட்டு இவனை பேன் பண்ணி வச்சிருக்கு. அப்போ சீட்டிங் பார்ட்டியாக தானே இருப்பான். ஆப்ஷன் ட்ரேடிங், ஒரு ட்ரேடிங் 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா இருந்தால் தான் எக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு தான் அவர்களை இவர் கொலிக்ஸாக சேர்த்துக்கு வரான். முதல்ல 20 லட்ச ரூபா கொடுத்துடணும். அப்போது இந்த நபர் பாஸ்போர்ட், சிங்கப்பூர் பாஸ்போர்ட், துபாய் பாஸ்போர்ட், பையன் கனடாவில் இருக்கான். இந்த அத்தனையும் விசாரித்தால் பல கோடி ரூபாய் நிதி மோசடி, இந்திய பணம், இந்திய முதலாளிகளுடைய பணம், இந்திய லஞ்சம் வாங்கின அரசியல்வாதிகளுடைய பணம், அதிகாரிகளுடைய பணம், அத்தனையுமே பல ஆயிரம் கோடி வெளிநாடுகளில் பதுக்கப்படுவதற்கு இந்த நபரும் இவருடைய மனைவியும் மகனும் 100% பயன்பட்டுருக்கிறார்கள் என்பது செபி இவரை தடை செய்ததுன்னு தெரியுது. இவருடைய அந்த 1.2 லட்சம் மில்லியன் ஃபாலோவர்ஸு சேனலில் ஹோம் டூர், என்ன டூரு? ஹோம் டூர். நீங்கள் ஒவ்வொரு பெரும் முதலாளிகளை வீட்டுக்கு போய் ஹோம் டூர், வீட்டில் எப்படி வசதியாக வாழ்கிறார், இதெல்லாம் யாரை ஈர்ப்பதற்கு? புது முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கு, மோசடியாளர்களை ஈர்ப்பதற்கு. இந்த ஹோம் டூர்னு இவருக்கு யார் பங்கு சந்தையில் இவருக்கு பணம் கொடுக்குறாங்களோ அதை படம் எடுத்து சமூக வலைதளத்தில் போட்டால் பல விட்டல் பூச்சிகள் பல கோடியை கொண்டு கொடுப்பான். ஏன்னா இதே போல வசதியாக வாழ வச்சிருக்காரு சுந்தரும் பொண்டாட்டியும் மகனும். இது போன்ற தொடர் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. சிபிஐ இதில் தலையிடணும். இந்த 2 பெண்கள் 2 பேருமே பத்திரிகை துறையில் பிரபலமாக இருந்தவர்கள். இவர்களை வைத்து பாலியல் ரீதியாக பல முதலீட்டாளர்களை இழுத்து ஒரு பொண்ணு ஆளைய காணோம், இது தப்பி வந்திருக்கு. ஆக இவர் உடனடியாக மிகப்பெரிய பூதம் ஒளிந்து கிடக்கிறது. கிணறு வெட்ட பிறகு பூதம் வந்த கதையாக இந்த சுந்தர் சீமானுக்கு என்ன தொடர்பு, வரதராஜனுக்கு என்ன தொடர்பு பாருங்க. பெரிய அரசியல்வாதி, ஒரு பெரிய பத்திரிகையாளர், அத்தனை காவல்துறை உயரதிகாரி என்னுடைய சட்ட பாக்கெட்டில், மோடி என் சட்ட பாக்கெட்டில் அடிக்கடி சொல்கிற வார்த்தை. சரிங்க, பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த விஷயம் குறித்து காவல்துறை என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. ஒரு இதுவரையும் ஊடகங்களே பேசப்படாத ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வந்திருக்கீங்க. கருத்துக்கு நிறுத்துங்க. நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.